சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உப்பு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி வந்து நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுக்கணும். அது சேர்த்துலாம் காரத்தை தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து ஊற வச்சதை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நீங்கள் 1க்கு 1.5 தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு, காரம் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சீரக சம்பா அரிசியை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அதை சேர்த்துட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் விட்டுருவோம். லெமன் ஜூஸும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸும் அதுக்கப்புறம் வந்து 20 மினிட்ஸ் வந்து தோசைக்கல்லில் வச்சு நீங்கள் தம் போட்டு இறக்குனா ஒரு சூப்பரான சிக்கன் சீரக சம்பாவில் செஞ்ச பிரியாணி ரெடி. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி